இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு 3-in-1 அக்காய் AJ420FS. இதில் டேப் ரெக்கார்டர், ரேடியோ, லைன் இன் 3 ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் செட்டை வாங்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ண முடியாமல் அதை நாசம் பண்ணுறீங்க. நான் வந்து வீடியோ போடுறது எதுக்காகனா இதை வாங்குறவங்க அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தெரியறதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து மோட் சுவிட்ச் தான் இருக்குது. இந்த 3வது சுவிட்ச் தான் மோட் சுவிட்ச். இதில் வந்து டேப், ரேடியோ, லைன் இன், ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் ப்ரெஸ் சுவிட்ச் 2 ப்ரெஸ் தான் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இது வந்து உள்ளே இருந்தால் ரேடியோ, லைன் இன் ஒர்க் ஆகும், மேலே இருந்தால் டேப் ஒர்க் ஆகும். இப்போ மேலே இருக்குது, ஸோ டேப்பில் இருக்குது. மூணாவது சுவிட்ச் ப்ளே, ஏன்னா இதில் ப்ளே அழிஞ்சிட்டு. ஸோ இதில் வந்து இங்கே வந்து மைக் மிக்சிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது டோன் கண்ட்ரோல், இந்த பக்கம் பேஸ், இந்த பக்கம் ட்ரபிள். இது பேலன்ஸ். நான் இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ டோன் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார்வர்டு வேண்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டேப் ரெக்கார்டர் நல்லா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு, ஸ்பீடு கரெக்டாக இருக்கு, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து ரேடியோவில் இங்கே வந்து 3 மோட் இருக்கு, SW, MW, FM. ஸோ இதில் வந்து ரேடியோ ரிசப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் FM போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து இது உள்ளே இருந்தால் FM. ஸோ நம்ம FM போடும்போது இந்த லைன் இன் கனெக்ஷனை எடுத்து விட்டுறணும். உள்ள FM. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிசப்ஷன் நல்லா இல்லை. நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, சின்னதாக ஒரு டைப்போல் வச்சு அதில் உள்ள ஒயர் எடுத்து நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ரேடியோ ரிசப்ஷன் கம்மியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஆனாலும் ரேடியோ வந்து சுமாராக தான் இருக்குது. இப்போ நான் லைன் இன்ல போடுறேன். லைன் இன்ல வந்து இதே ரேடியோ மோடு தான். ஆனால் நான் இந்த லைன் இன் பின்ன இங்கே இதில் சொருகின உடனே இந்த ரேடியோ கட் ஆகிரும். இங்கே பாருங்க. ஸோ நான் வேறு ஒன்றுமே பண்ணல, இந்த RCA கனெக்டரை இங்கே கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அந்த ரேடியோ கட் ஆகிட்டு லைன் இனை வந்து இந்த USB டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து லைன் இன் வந்து நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் பேனல் நல்லா இருக்குது. சுவிட்சஸ், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கண்ட்ரோல்ஸ். பேக் சைடு பேட்டரி டோர் இருக்குது, ஒரிஜினல் ஆண்டனா இருக்குது. ஸோ இந்த பக்கம் லைன் இன் இருக்குது. வேறு 2-3 கனெக்டர்ஸ், சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரில. இதான் மெயின் கார்டு ஒயர் போடக்கூடிய சாக்கெட். இந்த டேப் ரெக்கார்டர் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட பிரைஸ் டீடைல்ஸ், இதோட அவைலபிலிட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா, இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.